I will do hard work. I will persevere and succeed. வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். முன்னாடி ஒரு கிளாஸில் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அது வந்து நம்ம பார்த்துருந்தோம். கடைசியாக என்சிபிசி வரைக்கும் பார்த்துருந்தோம், நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸு. அந்த கிளாஸு மிஸ் பண்ணியிருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கு. அந்த கிளாஸை பார்த்துட்டு இந்த கிளாஸ் பாருங்கள். ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அந்த டேக்ஸ் எல்லாமே டிட்டர்மின் பண்ணுறதுக்காக கவுன்சில் வந்து அமைக்கணும். ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், ஏன்னா இதுக்கான ஆர்டிக்கல் வந்து செப்பரேட்டாக கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆர்டிக்கல் 279. ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கான ஆர்டிக்கல். 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 வந்து இந்த ஆர்டிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க, 279A. அப்போ ஜிஎஸ்டிக்கான ஆர்டிக்கல், ஸோ ஜிஎஸ்டி டேக்ஸ் மட்டும் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 269. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 269. ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி சொல்லக்கூடியது 279A. இந்த கவுன்சில் அமைப்பதற்கு யார் ஆர்டர் கொடுக்கணுன்னா பிரசிடெண்ட்டு தான் ஆர்டர் கொடுப்பார், பிரசிடென்டியல் ஆர்டர். ஸோ அவர் வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணார்னா அந்த ஆர்டர் வச்சு இவங்க கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆர்டர் ரிசீவ் பண்ணது 15 செப்டம்பர் 2016. 15 செப்டம்பர் 2016 இந்த டேட்டில் தான் வந்து அந்த பிரசிடென்சியல் ஆர்டர் வந்து இஸ்யூ பண்ணுறாரு ஜிஎஸ்டி கவுன்சில் ஃபார்ம் பண்ண சொல்லி. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஆர்டிக்கல் 279A. இதனுடைய சேர்மன் யாருன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸோ யூனியன் எஃப்எம் நிர்மலா சீதாராமன், அவர் தான் வந்து இதனுடைய சேர்மன். அப்புறம் மெம்பர்ஸ் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரெவன்யூ ஆர் ஃபினான்ஸு. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க, ரெவன்யூ அல்லது ஃபினான்ஸோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அவங்களும் ஒரு மெம்பர். அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அல்லது எனி அதர் மினிஸ்டர் நாமினேட்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம், அப்படி இல்லைனா வேறு எந்த மினிஸ்டர் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நாமினேட் பண்ணக்கூடியது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நாமினேட் பண்ணும், இவங்களும் மெம்பர். அதுக்கப்புறம் சேர்பர்சன் ஆஃப் சிபிஇசி. சிபிஇசினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் கஸ்டம்ஸ். எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ்னால் இந்த சுங்கவரி அது மெயின்டைன் பண்ணக்கூடிய போர்டு தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு. ஸோ அதனுடைய சேர்மன் வந்து இதுக்கு பர்மனன்ட் இன்வைட்டி. ஸோ அவர் வந்து நான் ஓட்டிங் கிடையாது, பட் மீட்டிங் கவுன்சிலோட பர்மனன்ட் இன்வைட்டி. எப்போவுமே வந்து கவுன்சில் மீட்டிங் கூடினாங்கன்னா இவர் வந்து கன்ஃபார்மாக அந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுவார். யாருன்னா சேர்பர்சன் ஆஃப் சிபிஇசி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் கஸ்டம்ஸ். அதுக்கப்புறம் யூனியன் ரெவன்யூ செக்ரட்டரி. ஸோ ஃபினான்ஸ் அல்லது ரெவன்யூ செக்ரட்டரினா ஐஏஎஸ் லெவல் ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து இதனுடைய எக்ஸ் ஆஃபீஸியோ செக்ரட்டரி. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய செக்ரட்டரினா செயலர். ஸோ அவர் யாருன்னா யூனியன் ரெவன்யூ செக்ரட்டரி தான் வந்து இதனுடைய எக்ஸ் ஆஃபீஸியோ. அப்படின்னா அவர் வந்து நார்மலாகவே அவர் வந்து டிஃபால்ட்டாக இதுக்கு செக்ரட்டரி, ஜிஎஸ்டி கவுன்சிலோட செக்ரட்டரி யூனியன் ரெவன்யூ செக்ரட்டரி தான் இதுக்கு செயலர் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு. அடுத்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் நியூ டெல்லியில் இருக்குது. கோரம்ங்கிறது எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் அதுக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கோரம். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கோரம் எவ்வளோனா ஆஃப் மெம்பர்ஸ், 50% மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் போதும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு. டிசிஷன் மெஜாரிட்டி. ஸோ இப்போ வந்து டிசிஷன் எடுக்கும்போது ஓட் பண்ணுவாங்க. இப்போது 3/4 இருந்ததுன்னா அது வந்து மெஜாரிட்டி. ஸோ எந்த டிசிஷனாக இருந்தாலும் 4 பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்ந்தவராக இருப்பார், 2 பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்ததாக இருப்பார். ஸோ அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஓட்டு வந்து 1/3, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஓட்டு 2/3. ஸோ அப்போ இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேஷன் தான் இந்த டிசிஷனோட ஓட்டிங்கில் வந்து லீடிங்கில் இருக்குது. ஸோ மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 1/3 ஓட்டிங், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 2/3 ஓட்டிங்ஸ். அப்போ டோட்டலாக 3/4 மெஜாரிட்டி இருந்தால் தான் எந்த டிசிஷனையும் ஜிஎஸ்டி கவுன்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் ஆக்ட் கொண்டு வரப்போ அந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய இழப்புக்கு வந்து காம்பன்சேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் ஆக்ட். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் ஆக்ட் எப்போனா 2017 வந்து கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டினால் ஏற்படக்கூடிய இழப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆக்டில். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் ஆக்ட் 2017 இயர். இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில். அடுத்தது பார்க்கக்கூடியது ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது நிதி
குழு. ஸோ நிதிக்குழு அல்லது நிதி ஆணையம், இதற்கான ஆர்டிகல் 280. இது வந்து பார்லிமெண்ட் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட்டு தான் டிசைட் பண்ணோம். ஏன்னா கான்ஸ்டியூஷனில் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காது, பார்லிமெண்ட்டு டிசைட் பண்ணோம். ஒவ்வொரு 5வது வருஷமும் எவ்ரி 5th இயரும் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டியூஷன் பண்ண ஒரு பிரசிடென்ட்டு. ஃபினான்ஸ் கமிஷன் ஆக்ட் வந்து இருக்குது, 1951 கொண்டு வந்திருக்காங்க ஃபினான்ஸ் கமிஷன் ஆக்ட் 1951. ஸோ இதனுடைய மெம்பர்ஸ் எல்லாமே அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் பிரசிடென்ட் தான். டோட்டலாக எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 1+4 அப்படின்னா மொத்தம் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. 5 பேரையும் அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் பிரசிடென்ட். அதில் ஒரு சேர்மன், 4 அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே சேர்மன் அப்படிங்கிறவர் யாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் அஃபேர்ஸ். ஸோ பப்ளிக் அஃபேர்ஸில் பொது அஃபேர்ஸ்னால் என்ன, பப்ளிக் அஃபேர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் சேர்மனை வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மனை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. மீதி 4 மெம்பரில் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இருப்பார். ஸோ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலான தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியல் பர்சன் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஹைகோர்ட் ஜட்ஜு குவாலிஃபை ஆகக்கூடிய ஜுடிஷியல் பர்சனாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மெம்பர் நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஸ் அல்லது அக்கௌண்ட்ஸில் நாலேஜ் இருக்கக்கூடிய மெம்பர். இன்னொருத்தர் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்னொருத்தருக்கு எக்கனாமிக்ஸு பற்றி பொருளாதார அறிவியல் இருக்கக்கூடிய ஒருத்தர். மொத்தம் இந்த 4 மெம்பர்ஸ் வந்து இதனுடைய ஃபினான்ஸ் கமிஷனுடைய மெம்பர்ஸாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சேர்மன் வந்து ஒருத்தர். ஸோ டோட்டலாக 5 பேர் அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் யாருன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். ஸோ செகண்ட் டேர்முக்கு வந்து இவங்க எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ செகண்ட் டேர்முக்கும் வந்து இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. பிரசிடென்ட் நினச்சாருன்னா அவங்கள திரும்பவும் அப்பாயின்ட் பண்ணலாம். இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஃபங்க்ஷன், முக்கியமான ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். ரெக்கமெண்ட் டு பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ். நெட் ப்ரொசீட்ஸ் அப்படிங்கிறதுனா கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸை ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இடையில் பகிர்ந்து அளிக்கணும். ஸோ எந்த விகிதத்தில் பகிர்ந்துக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸு. இதை பற்றி ரெக்கமெண்டேஷன் பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி கிராண்ட்ஸ் இன் எய்ட் டு ஸ்டேட் பேஸ் சென்டர் அவுட் ஆஃப் சிஎஃப்ஐ அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதுலேருந்து ஏதாவது மாநிலங்களுக்கு நிதியுதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ரெக்கமெண்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஆகுமெண்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன ரிசோர்ஸஸ்னால் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். ஸோ மாநிலங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நிதியிலேருந்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ்க்கு நிதியுதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எப்போனா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவர் வந்து இந்த பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ரிப்போர்ட்டில் இதையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பார். எப்போனா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணும்போது மட்டும். ஸோ கன்சாலிடேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டை வந்து நீங்கள் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸுக்கு நீங்கள் ரிசோர்ஸ் வந்து நீங்கள் ஃபினான்ஸ் ரிசோர்ஸ் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே அட்வைசரி மட்டும்தான். ஸோ நாட் பைண்டிங் கவர்மெண்ட். இவர் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கேட்கணுன்னு ஒரு அவசியமே கிடையாது. நாட் கம்பல்சரி. ஸோ ஒன்லி அட்வைசரி இன் நேச்சர். இப்போ ஃபேக்ட்ஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சேர்மன் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேர்மன் கேசி நியோகி. ஸோ இவர் தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபஸ்ட்டு சேர்மன் கேசி நியோகி. இப்போ இருக்கக்கூடியவர் கரண்ட்டாக என்கே சிங். இவர் வந்து 15th சேர்மன். என்கே சிங்கு 15th சேர்மன் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடியவர். ராஜமன்னார் அவர் வந்து 4th சேர்மன். ஃபினான்ஸ் கமிஷனுடைய 4th சேர்மன் ராஜமன்னார். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபினான்ஸ் கமிஷனை பேலன்சிங் வீல் ஆஃப் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். ஸோ அந்த நிதி கூட்டாட்சியினுடைய ஒரு பேலன்சிங் வீல் தான் அந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ராஜமன்னார் வந்து ஒரு கோட்ஸை சொல்லியிருப்பார். இது வந்து கீழே இருக்கக்கூடியது மொத்தம் 13. ஸோ 13 சேர்மனுக்கான நிமோனிக்ஸ் அந்த கோட்ஸ் மாதிரி நான் ஷார்ட்கட் வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது அப்போ ஃபஸ்ட்டு சேர்மன் கேசி நியோகி. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடியவர் என்கே சிங், 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்கே சிங். அடுத்த கான்ஸ்டியூஷனல் பாடி ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஸோ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்னால் மொழி அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடிய மக்கள். ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து அப்பாயின்ட் பண்ண சொல்லி கான்ஸ்டியூஷன்லேயே வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். இதுக்கான ஆர்டிகல் 350B. ஆர்டிகல் 350B பார்ட் 17. ஏன்னா பார்ட் 17 தான் வந்து நமக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லக்கூடியது பார்ட் 17. அந்த பார்ட் 17 ஆர்டிகல் 350B ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் பற்றி சொல்லுது. இது 7th அமெண்ட்மெண்ட் 1956 வந்து
மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கும்போது அதுக்கு வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஆஃபீஸர் வேணும்னு சொல்லி 7th அமெண்ட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆர்டிகல் 350B. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கமெண்டட் ஸ்டேட்ஸ், ஸோ இது வந்து இந்த ஆஃபீஸர் ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் 1953 போடப்பட்ட அந்த எஸ்ஆர்சி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் இந்த ஆஃபீஸர் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்காரு. குவாலிஃபிகேஷன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலை, டேர்ம், சேலரி, ரிமூவல் இதை பற்றி எதுவுமே வந்து கான்ஸ்டியூஷனில் ஸ்பெசிஃபை பண்ணலை. பட் அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் யாருன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. ஸோ அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். இவருக்கான ஆஃபீஸ் வந்து உருவாக்கப்படுது 1957. இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்புறம் டெப்யூட்டி கமிஷனர் இருப்பாங்க. ஸோ மொத்தம் 2 கமிஷனர்ஸ் இருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்யூட்டி கமிஷனர். இவர் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஆஃபீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா அலகாபாத், உத்தரப்பிரதேஷ். இங்கே தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதேமாதிரி 3 ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ பிரான்ச்சஸ் பெல்காம், இது வந்து கர்நாடகா, சென்னை, தமிழ்நாடு, கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த 3 இடத்துலையும் 3 ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸு அலகாபாத், உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ இந்த ஆஃபீஸர் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவார்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஸோ இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணுவார். பிரசிடெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவார். ஸோ இவருடைய ரிமூவல், டேர்ம் அதை பற்றிலாம் எந்த எதுவுமே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க கான்ஸ்டியூஷனில். பட் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரசிடெண்ட்டு தான். அடுத்தது கேக், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் வந்து முக்கியமானவர் இந்திய கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன்னா கம்ப்ளீட் ஃபினான்ஸும் வந்து ஆடிட் பண்ணக்கூடியவர் இவர் தான். இவருக்கான ஆர்டிக்கல் வந்து 148. ஸோ இவர் வந்து கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் கொடுத்துருக்கு. அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 148 வந்து சொல்லக்கூடியது கேக், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது வந்து இண்டிபெண்ட் ஆஃபீஸ். ஸோ ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் தலையீடு வந்து இருக்காது இதில். இண்டிபெண்ட் ஆஃபீஸ், ஹெட் ஆஃப் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவர் வந்து இவர் தான், ஹெட் ஆஃப் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். நாட் எலிஜிபிள் ஃபர்தர் ஆஃபீஸ். ஸோ இவருக்கு வந்து ஃபர்தராக சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட் போட்டு கொடுக்கக்கூடாது. இவருடைய சேலரி ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஈக்குவலான சேலரியாக இருக்கும். அதை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது பார்லிமெண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அந்த சேலரி தான் வந்து கேக்கு கொடுப்பாங்க. அதை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது பார்லிமெண்ட். அடுத்த ஆர்டிகல் 149 என்ன சொல்லுதுன்னா கேகுடைய டியூட்டிஸ் பற்றி வந்து சொல்லக்கூடியது ஆர்டிகல் 149. இதுக்கு டியூட்டி ஆக்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்காங்க 1971. இது அமெண்ட் பண்ணது 1976. ஸோ இவர் வந்து எதெல்லாம் ஆடிட் பண்ணுவார்னா ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் CFI கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மாநிலங்கள், யூனியன் பிரதேசம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மொத்த எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து ஆடிட் பண்ணக்கூடியவர் கேக் தான். அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் பை சென்டர் அண்டு ஈச் ஸ்டேட். இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இது வந்து இதிலேருந்து செலவு பண்ணக்கூடியதான் ஆடிட் பண்ணுவார். அது போக தனியாக வேறு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும் அதுவும் வந்து ஆடிட் பண்ணக்கூடியவர் கேக் தான். இந்த கேக் அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் பிரசிடெண்ட். ஸோ பிரசிடெண்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். இவருக்கு வந்து டேர்ம் வந்து சொல்லியிருக்காங்க. இவருக்கான டேர்ம் அப்படின்னா 6 வருஷம் அல்லது 65 ஏஜ். ஸோ எது ஃபஸ்ட்டு வருதோ அப்போ வந்து இவருடைய பதவி காலியாகிடும். ஸோ 6 வருஷம் அப்படி இல்லைனா 65, அதுதான் வந்து கேகுடைய டேர்ம். ஸோ இவருடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன, கண்ட்ரோல் சென்டர் அண்ட் ஸ்டேட் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஸோ இவர் வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட் ரெண்டுக்குமே வந்து ஆடிட் பண்ணக்கூடியவர் தான் கேக். 3 விதமான ஆடிட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ உண்மையாக இந்த நிதியாண்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், பார்லிமெண்ட்டில் இந்த நிதியாண்டுக்கு எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் 2 கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியது தான் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ஸ். கம்பேர் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வித் சாங்ஷன் பை பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்களோ, இவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களோ அதை கம்பேர் பண்ணக்கூடியது அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ஸ். இது ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டு. அடுத்ததான் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸுங்கிறது இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம், டேக்ஸு இதெல்லாம் வந்து பற்றி சொல்லக்கூடியது ஃபினான்ஸ் அக்கௌண்ட். ஆனுவல் ரெசிப்ட்ஸு, டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப்
யூனியன். ஸோ மாநிலங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, இதில் எங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸு. அடுத்து 3வதாக பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸு. ஸோ இந்த 3 விதமான ஆடிட் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய ஒர்க்கிங்கை வந்து கேக் தான் பண்ணுறாரு. ரெஸ்பான்சிபிள் ஒன்லி டு பார்லிமெண்ட். ஸோ இவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஸும் வந்து ஆடிட் பண்ணுறாரு. அதுக்காக இவர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஒன்லி பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. cannot கால் ஃபார் பர்டிகுலர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இவர் வந்து ஆடிட் பண்ணுறாரு. அதுக்காக வந்து ஒவ்வொரு ரூபாய்க்கும் எதுக்கு செலவு பண்ணீங்க என்னன்ட்டு ரொம்ப பர்டிகுலராக எக்ஸாக்டாக வந்து மீன் பண்ணி இவர் வந்து கொஸ்டின் பண்ண அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி கேட்கக்கூடாது. ஸோ அது யாருடைய அத்தாரிட்டியில் வந்து அந்த ஃபண்டு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். cannot கால் ஃபார் பர்டிகுலர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஆடிட்டர் ஜெனரல். ஸோ கேக்ன்றது வந்து ஆடிட்டர் ஜெனரல் ஒன்லி, நாட் கண்ட்ரோலர். ஸோ வந்து இவர் வந்து ஆடிட் மட்டும்தான் பண்ணுவார். ஃபினான்ஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுல இவருக்கு வந்து எந்த விதமான கண்ட்ரோலும் இருக்காது. ஸோ அது வந்து மணி எடுக்கணும்னா வித்ட்ரா பண்ணணும்னா இவர்கிட்ட எந்த பர்மிஷனும் தேவை கிடையாது. ஸோ மணி வந்து நோ கண்ட்ரோல் ஓவர் இஸ்யூ ஆஃப் மணி. மணி இஸ்யூ பண்ணுறதை பற்றி இவருக்கு வந்து எந்த கண்ட்ரோலும் கிடையாது அதன் மேலே. 1968 ஆடிட் போர்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1968 ஆடிட் போர்டு. ஸோ இதில் வந்து 1+2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதை அப்பாயின் பண்ணக்கூடியவர் கேக் தான் அப்பாயின் பண்ணுறாரு. ஆடிட் போர்டு 1+2 ஒரு சேர்மன் 2 மெம்பர்ஸ் அப்பாயின் பண்ணக்கூடியவர் கேக். அடுத்தது ரிமூவ் பண்ணக்கூடியவர். ஸோ அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் பிரசிடெண்ட். அப்போ ரிமூவ் பண்ணதும் பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. அப்படி இல்லைனா இவர் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணுன்னாலும் பிரசிடெண்ட்கிட்ட தான் கொடுக்கணும். அப்புறம் பிரசிடெண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு என்ன மேனரில் ரிமூவ் பண்ணாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் கேக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும். இப்போது ஃபஸ்ட்டு கேக் வந்து யாருன்னா 1860. ஸோ அதை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே வந்து கேக் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அப்போது 1860 இருந்த ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் எட்மண்ட் ட்ரம்மாண்ட். ஸோ எட்மண்ட் ட்ரம்மாண்ட் இவர் தான் வந்து 1860 அப்பாயின் பண்ண ஃபஸ்ட்டு கேக் எட்மண்ட் ட்ரம்மாண்ட். 1948 யார் இருந்திருப்பார்னா வி நரஹரி ராவ். ஸோ இவர் வந்து 1948 இருந்த கேக் வி நரஹரி ராவ். இப்போ இருக்கக்கூடியவர் கிரீஷ் சந்திர மர்மு. ஸோ இவர் வந்து இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய கேக் வந்து கிரீஷ் சந்திர மர்மு. இவர் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் August 5, 2019 வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ 2 யூனியன் பிரதேசமாக உடைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியோடைய ஃபஸ்ட்டு துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் தான் இந்த கிரீஷ் சந்திர மர்மு. இவர் தான் வந்து இப்போ வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலாக இப்போ வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். ஸோ இப்போ கரண்ட் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் கிரீஷ் சந்திர மர்மு. 1948 இருந்தவர் வி நரஹரி ராவ். 1860 ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தவர் எட்மண்ட் ட்ரம்மாண்ட். ஓகே, கேக் பார்த்தாச்சு. ஸோ கேக்லேயே வந்து இன்னும் நமக்கு ஆர்டிக்கல் இருக்குது. 149 வந்து நம்ம பார்த்துருந்தோம். 149 வந்து டியூட்டி. ஸோ கேக்கோட டியூட்டி பற்றி சொல்லக்கூடியது 149. சிஎஃப்ஐ ஸ்டேட்டு யூடி ரெசிப்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சென்ட்ரல் ஸ்டேட்டு இது எல்லாமே பண்ணக்கூடியவர் தான். ஆல் பாடிஸ் ஃபினான்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ரெவன்யூஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் ரெவன்யூஸ் ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய எல்லா பாடிஸும் ஆடிட்டும் வந்து இவர் தான் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஸ்டாக் அக்கௌண்ட்ஸு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஷேரும் வந்து இவர் தான் அக்கௌண்ட் பண்ணுவார். ஸோ வித் அப்ரூவலாக பிரசிடெண்ட் அப்ரூவல் கொடுத்தா மட்டும் இந்த ஸ்டாக் அக்கௌண்ட்ஸும் வந்து ஆடிட் பண்ணுவார். அதுக்கப்புறம் லோக்கல் பாடி ஆடிட் ஆஃப் லோக்கல் பாடிஸ். ஸோ அந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய அதனுடைய ஆடிட்டும் வந்து பண்ணுவார். எப்போனா ரெக்வஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அல்லது கவர்னர். ஸோ கவர்னர் இல்லைனா பிரசிடென்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது லோக்கல் பாடிஸும் வந்து ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார். யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சப்மிட் பண்ணுவார். அடுத்த ஆர்டிகல் 150 என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ அதான் நம்ம வந்து 3 விதமான ஆடிட் ரிப்போர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிகல் 150 சொல்லக்கூடியது ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அடுத்து 151 ஆடிட் ரிப்போர்ட்ஸ். ஸோ பிரசிடெண்ட்டுக்கு கவர்னருக்கும் ஆடிட் ரிப்போர்ட் வந்து ஒரு சப்மிட் பண்ணணும். அது வந்து சொல்லக்கூடியது ஆர்டிகல் 151. அடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் அப்படின்னு ஒன்று நம்ம சொன்னோம். ஸோ அந்த நெட் ப்ரொசீட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆர்டிகல் 279 வந்து சொல்லப்பட்டிருக்கு. நெட் ப்ரொசீட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரொசீட்ஸ் ஆஃப் டேக்ஸு மைனஸ் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்.
ஸோ டேக்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களோ அதை கழிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடியது தான் நெட் ப்ரொசீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த நெட் ப்ரொசீட்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டிகல் 279A வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அடுத்த கான்ஸ்டியூஷனல் பாடி அது போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அட்டார்னி ஜென்ரல். ஸோ அட்டார்னி ஜென்ரல் ஏஜி இவருக்கான ஆர்டிகல் 76 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த பார்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கோம். ஆர்டிகல் பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட். ஸோ பார்ட் 5ல் இருக்கக்கூடியது யூனியன் கவர்மெண்ட்டு, பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ அட்டார்னி ஜென்ரல் பார்ட் 5ல் வந்து 76 ஆர்டிக்கல் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இவர் வந்து ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் இந்தியா. ஸோ அட்டார்னி ஜென்ரலுங்கிறவர் ஒரு அட்வொகேட்டு, அவர் இந்தியாவுடைய ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் அவர் தான் வந்து. கரெக்ட். இதில் வந்து ஆர்டிக்கல் இந்த ரைட்ஸ் வந்து பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் வந்து 88. ஸோ இது 105 கிடையாது, ஆர்டிக்கல் 88. அட்டார்னி ஜென்ரலுடைய ரைட்ஸை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 88. அவருக்கான ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் ஆஃப் எம்பி. ஸோ ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு என்ன இம்யூனிட்டிஸ் ப்ரிவிலேஜஸ் இருக்கோ அதே சேம் ப்ரிவிலேஜஸ் வந்து அட்டார்னி ஜென்ரலுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் வந்து 105. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 105. அட்டார்னி ஜென்ரல் இவரை வந்து அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் வந்து அட்டார்னி ஜென்ரல் அப்பாயின்ட் பண்ணுறாரு. இவர் வந்து அட்வைஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அட்வைஸ் கேட்டு தான் அப்பாயின்ட் பண்ணுவார். குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்னா ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்படி இல்லைனா ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் 5 years. ஸோ ஹைகோர்ட்டில் ஜட்ஜு 5 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் 10 years. ஸோ 5 வருஷம் ஜட்ஜாக ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா 10 years அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ், அட்டார்னி ஜென்ரலுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். இவங்களை அப்பாயின்ட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் பிரசிடென்ட்டு. நாட் டிஃபெண்ட் அக்யூஸ்ட் பர்சன் இன் கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸ் வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ எந்த கிரிமினல் பர்சனையும் வந்து இவர் வந்து அவருக்கு ஆதரவாக வாதாடக்கூடாது. ஸோ அவரை வந்து பாதுகாக்கக்கூடாது. நாட் டிஃபெண்ட் பண்ணக்கூடாது வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட்டோட பர்மிஷனோட நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம். வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா cannot defend any accused person in criminal prosecutions. Not appoint director. இவர் வந்து இன் எனி கம்பெனி. ஸோ எந்த கம்பெனிலையும் டேரக்டராக அப்பாயின்ட் பண்ணக்கூடாது வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ எந்த கம்பெனியோட டேரக்டராகவும் நீங்கள் வந்து பதவி ஏற்றுக்கக்கூடாது வித்தவுட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பதவி ஏற்றுக்கக்கூடாது வேறு எந்த பதவியும். அடுத்து இவருடைய டேர்ம் அண்டு ஃபங்க்ஷன்ஸ், ஒர்க்கிங்ஸ், மெயின் ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இவருடைய டேர்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. ஸோ நார்மலாக வந்து இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் தான். அதனால் கவர்மெண்ட் வந்து எப்போ கலையுதான் ஆட்டோமேட்டிக்காக இவரும் வந்து அந்த டைமில் ரிட்டையர்ட் ஆகிடுவார். ஸோ இவரும் வந்து அவருடைய பதவி வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து நாட் ஃபிக்ஸ் பண்ண கிடையாது இவருடைய டேர்ம். ஸோ அப்பியர் ஆன் பிகாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் ஆல் கேசஸ் இன் சுப்ரீம் கோர்ட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கேசஸ் எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹேண்டில் பண்ணக்கூடியவர் அட்டார்னி ஜென்ரல் தான். அதே மாதிரி ரெப்ரசன்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் எனி ரெஃபரன்ஸ் பை த பிரசிடென்ட் டு சுப்ரீம் கோர்ட். ஸோ இப்போ பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது ரெஃபரன்ஸ் கேட்குறாரு இல்லை ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா பிரசிடெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரெசென்ட் ஆகக்கூடியவர் அட்டார்னி ஜென்ரல் தான். ஸோ பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கன்சல்ட் பண்ணுறதுக்கான ஆர்டிகல் 143. ஸோ இது வந்து ஆர்டிகல் 143 என்ன சொல்லணும்னா பிரசிடென்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 143. ஸோ அந்த 143க்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர் அட்டார்னி ஜென்ரல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவார் சுப்ரீம் கோர்ட்டில் பிரசிடெண்ட்டுக்காக. அப்பியர் இன் எனி ஹைகோர்ட், எந்த ஹைகோர்ட்டில் வேணாலும் அப்பியர் ஆகலாம். ஆடியன்ஸ் இன் ஆல் ஹைகோர்ட்ஸ், ஸோ எல்லா ஹைகோர்ட்ஸ்லையும் ஆடியன்ஸாக உட்காரலாம். ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இன் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஜாயின் சிட்டிங்கு எனி கமிட்டி நாட் ரைட் டு ஓட். ஸோ அவர் வந்து ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இன் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ செஷன்ஸ் வந்து கூடும்போது அந்த செஷன்ஸில் 2 ஹவுஸ்லையும் லோக்சபா ராஜ்யசபா இந்த 2 ஹவுஸ்லேயும் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பேசலாம், இவருடைய அட்வைஸ் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஜாயின்ட் சிட்டிங் வந்து ஆர்டிகல் 108 சொல்லக்கூடியது. ஸோ இந்த 108க்குள்ள ஜாயின்ட் சிட்டிங் போடும்போது ஜாயின்ட் சிட்டிங்கில் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எனி கமிட்டி, ஸோ கமிட்டிலையும் வந்து இவர் கமிட்டி மீட்டிங்ஸ்லேயும் வந்து இவர் இருக்கலாம். பட் வித்தவுட் ரைட் டு ஓட். ஸோ ஓட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இவர் கிடையாது. ஏன்னா இவர் வந்து நாட் எலெக்டட் பை
people. So is appointed by president on advice of government of India. ஸோ அதனால் இவருக்கு வந்து நோ ரைட் டு ஓட் பண்ணுறதுக்கான உரிமை கொடுத்துருக்க மாட்டாங்க. நாட் ஃபுல் டைம் கவுன்சில். ஸோ இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபுல் டைம் கவுன்சிலும் கிடையாது, பார்ட் டைம் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நாட் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஸோ இவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கிடையாது. ஏன்னா கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் 148 சொல்லுது, அதனால் இவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கிடையாது. அதேமாதிரி கவர்னர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. கவர்னர் இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். இது வந்து நாட் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் கவர்னர் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட். நாட் மெம்பர் ஆஃப் கேபினட். ஸோ கேபினட் மெம்பரும் கிடையாது. இவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை, கேபினட் மெம்பர் கிடையாது, நாட் ஃபுல் டைம் கவுன்சிலும் கிடையாது. நாட் டிபார்ட் ஃப்ரம் எனி ப்ரைவேட் லீகல் ப்ராக்டிஸ். ஸோ இவர் வந்து தனியாக இவர் வந்து கேஸை எடுத்து நடத்தலாம். ஸோ அது தடுக்கிறதுக்கான வழிமுறையும் கான்ஸ்டியூஷனில் சொல்ல கிடையாது. அடுத்து இவருக்கு உதவி செய்கிறதுக்காக, ஸோ உதவி செய்கிறதுக்காக 2 பேர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சாலிசிட்டர் ஜென்ரல், அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி 2 பேரை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேரும் அட்டார்னி ஜென்ரலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அசிஸ்டன்ட் பண்ணக்கூடிய அங்கே 2 பேரும் இவருடைய அசிஸ்டண்ட், சாலிசிட்டர் ஜென்ரல், அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜென்ரல். அடுத்து ரிமூவ் பண்ணக்கூடியவர். ஸோ நியமிக்கக்கூடியவர் பிரசிடென்ட், ரிமூவ் பண்ணக்கூடியதும் பிரசிடென்ட் தான் அட் எனி டைம். ஸோ எனி டைம்னா அதுக்காக பிரசிடென்ட் அவரோட இன்ட்ரெஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிட மாட்டார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்ட் பண்ணாக்க ரிமூவ் பண்ணிடுவார் பிரசிடென்ட் அட் எனி டைம். அதேமாதிரி ரிசைன்ஸ் வென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசைன்ஸ். நார்மலாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க பதவிக்காலம் 5 வருஷம் முடிஞ்சு டெர்மினேட் ஆகும்போது இவரும் வந்து டெர்மினேட் ஆகிடுவார். ஸோ அதுதான் வந்து ரிசைன்ஸ் வென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசைன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அட்டார்னி ஜென்ரல் யாருன்னா MC தல்வாட். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா MC தல்வாட். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடியவர் 15th KK வேணுகோபால். இவர் தான் வந்து கரண்ட்டு அட்டார்னி ஜென்ரல் KK வேணுகோபால், 15th அட்டார்னி ஜென்ரல். அடுத்ததாக பார்க்கக்கூடியவர் வந்து அட்வொகேட் ஜென்ரல். ஸோ அட்டார்னி ஜென்ரல் அப்படிங்கிறவர் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் இந்தியா. ஸோ மொத்தம் இந்தியாவிலும் மிகப்பெரிய ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் அட்டார்னி ஜென்ரல். அடுத்ததாக அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னா இவருக்கான ஆர்டிகல் 165. ஸோ 165னா பார்ட் 6ல் வரக்கூடியதான் 165. இவர் வந்து ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் ஸ்டேட். ஸோ மாநிலத்தில் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் யாருன்னா அட்வொகேட் ஜென்ரல். ஆர்டிகல் 177 இது வந்து இவருக்கான ரைட்ஸை பற்றி சொல்லக்கூடியது. ரைட்ஸ் ஆஃப் அட்வொகேட் ஜென்ரல் ஆர்டிகல் 177. ஆர்டிகல் 194 வந்து ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் ஆஃப் MLA. ஸோ ஒரு மெம்பர் ஆஃப் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு மெம்பருக்கு என்ன ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் இருக்கோ ஸோ அதே சேம் இம்யூனிட்டிஸ் எல்லாமே அட்வொகேட் ஜென்ரலுக்கும் இருக்கும். அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 194. இவர் அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் கவர்னர் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். அட்டார்னி ஜென்ரலை பிரசிடென்ட்டு, அட்வொகேட் ஜென்ரலை கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவார். அந்த அட்வைஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட், கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் அட்வைஸ் கேட்டு அதன்படி அட்வொகேட் ஜென்ரலை அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் கவர்னர். இவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ அட்டார்னி ஜென்ரல் பார்க்கும்போது ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்திருக்கணும். இவர் வந்து ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதி இருந்தாலே போதும், நீங்கள் அட்வொகேட் ஜென்ரல் அப்பாயின்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜுடிஷியல் ஆஃபீஸ் ஃபார் 10 years. ஸோ ஏதாவது ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸ் வந்து 10 years வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்டில் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் 10 years. ஸோ ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக 10 years ஒர்க் பண்ணியிருந்தால் போதும். இதெல்லாம் வந்து அட்வொகேட் ஜென்ரலுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். அடுத்து இவருடைய டேர்ம் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க்கிங். ஸோ டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு வந்து எந்த டேர்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நார்மலாக கவர்மெண்ட் ரிசைன் ஆகும்போது இவரும் ரிசைன் ஆகிடுவார். இவர் எனி கோர்ட் வித்தின் ஸ்டேட். ஸோ மாநிலத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி அப்பியர் ஆகக்கூடியவர் அட்வொகேட் ஜென்ரல். அதே மாதிரி ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இன் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ஸோ அசம்பிளி அண்டு கவுன்சில் இந்த 2 அவையிலையும் வந்து இவர் வந்து பங்கேற்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதே சமயம் எனி கமிட்டி, ஸோ ஏதாவது கமிட்டி ஃபார்ம் பண்ணிங்களாலும் அதுலேயும் பங்கேற்கலாம். பட் வித்தவுட் ரைட் டு ஓட் பிகாஸ் இஸ் நாட் எலெக்டட் பை பீப்புள். ஸோ ரைட் டு ஓட் வந்து இவருக்கு கிடையாது. 2 பேருக்குமே கிடையாது. அட்டார்னி ஜென்ரல், அட்வொகேட் ஜென்ரல் 2 பேருக்குமே ஓட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து கிடையாது. இப்போது அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் கவர்னர். இப்போ ரிமூவ் பண்ணக்கூடிய பவரும் வந்து கவர்னருக்கு தான் இருக்குது அட் எனி டைம். பட் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அட்வைஸ் கேட்டு தான் ரிமூவ் பண்ணுவார்.
ரிமூவ் பண்ணக்கூடிய தகுதி பவர் வந்து கவர்னர்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி நார்மலாக ரிசைன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து ரிசைன்ஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரிசைன் ஆகும்போதும் அவர் நார்மலாக ரிசைன் பண்ணிடுவார். அடுத்து நம்ம தமிழ்நாட்டினுடைய ஃபஸ்ட்டு அட்வொகேட் ஜெனரல் யாருன்னு நம்ம பார்ப்போம். 1803. ஸோ இது வந்து மெட்ராஸாக இருந்தப்போ அலெக்சாண்டர் ஆன்ஸ்ட்ரூதர். ஸோ இவர் வந்து 1803 மெட்ராஸ் மாகாணத்துடைய முதல் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் அலெக்சாண்டர் ஆன்ஸ்ட்ரூதர். அடுத்து 1950 ரிப்பப்ளிக் அப்போது நமக்கு வந்து அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவர் திரு வெங்கடாச்சாரி, விகே திரு வெங்கடாச்சாரி 1950 இருந்தவர். இப்போ இருக்கக்கூடியவர் ஆர் சண்முக சுந்தரம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அட்வொகேட் ஜெனரல் ஆர் சண்முக சுந்தரம். ஸோ இவர் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி எல்லா கோர்ட்லேயும் வந்து அப்பியர் ஆகுவார். ஸோ கரண்ட்டு அட்வொகேட் ஜெனரல் சண்முக சுந்தரம், கரண்ட் அட்டார்னி ஜெனரல் கிரீஷ் சந்திர மர்மு. கிரீஷ் சந்திர மர்மு ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி. அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வந்து நம்ம எல்லாமே ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்த்துட்டோம். அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், கேகு, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஆஃபீஸர், ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி கவுன்சில், என்சிபிசி, என்சிஎஸ்டி, என்சிஎஸ்சி, எலெக்ஷன் கமிஷன், ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.